ரெண்டாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க, நாடாமோட்டருக்கான நுழைவு சீட்டு ரூபா 150 ரூபா 200 என்ற விலையில் எல்லாமாக 500 டிக்கெட்டுகள் விற்பனையாகின. ரூபா 200 மூலம் கிடைத்த வருமானம் ரூபா 150 டிக்கெட் மூலம் கிடைத்த வருமானத்திலும் ரூபா 10,250 குறைவாகும். முதலாவது கேள்வி சொல்கிறாங்க, ரூபா 150 ரூபா 200 டிக்கெட்கள் எண்ணிக்கை முறையை XY என கொண்டு XYயில் சார்பான இரு சமன்பாடுகளை உருவாக்கும். ரைட், அப்போ எங்களுக்கு 2 தரவுகள் தரப்படுது. ரைட், அப்போ 150 ரூபா டிக்கெட் கொஞ்சம் இங்கே, அடுத்தது 200 டிக்கெட் கொஞ்சம் மேகி ஒரு நாடகத்துக்கு பெரிய டிக்கெட்டுகள். ரைட், அப்போ இதில் 150 ரூபா டிக்கெட்டுகளும் 200 டிக்கெட்டுகளும் சேர்ந்து மொத்தமாக 500 டிக்கெட்டுகள் விற்கப்படுது. அந்த 500 150 எத்தனை 200 எத்தனைன்னு எங்களுக்கு தெரியா. ரைட், 150 சில நேரம் 100 வித்து பட்டிக்கும், 200 மீதி 400 வித்து பட்டிக்கலும். ரைட், அப்போ எங்களுக்கு அந்த பெருமானம் தெரியும். அப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, 150 ரூபா டிக்கெட்டுகள் எண்ணிக்கை எக்ஸ்ண்டும் 200 ரூபா டிக்கெட்டுகள் எண்ணிக்கை வைனும் எடுக்க சொல்கிறாங்க. ரைட், ஆகவே பாருங்கள், 150 ரூபா டிக்கெட்டுகளோட எண்ணிக்கை வந்து விற்கப்பட்ட டிக்கெட்டுகளோட எண்ணிக்கைன்றது எக்ஸ், 200 டிக்கெட்டுகளோட விற்கப்பட்ட எண்ணிக்கைன்றது ஒய். ஆகவே எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா தான் 500 வரும். ஏன்னா மொத்தமாக 500 டிக்கெட் விற்கப்படுது. சாரி, இது ப்ரூஃபாக இல்லை. ரைட், மொத்தமாக 500 டிக்கெட்டுகள் விற்கப்படுது. அப்போ எக்ஸ் அந்த 150 ரூபாவில் எக்ஸ் எண்ணிக்கை விற்கப்பட்டேக்கு, 200 ரூபாவில் ஒய் எண்ணிக்கை விற்கப்பட்டே. இதுதான் எங்களோட முதலாவது சமன்பாடு சொல்கிறாங்க, முதலாவது தரவு சொல்கிறாங்க. ரெண்டாவது தடவை சொல்கிறாங்க, 150 ரூபாயோட கிடைச்ச வருமானமும் 200 ரூபாயோட கிடைச்ச வருமானத்துக்குள்ளே தொடர்புன்னு சொல்கிறாங்க. அப்போ 150 ரூபா கிடைச்சி 150 ரூபா டிக்கெட் விற்கிறதால கிடைச்ச வருமானம் எவ்வளோ, 150 ரூபா டிக்கெட்டில் எக்ஸ் எண்ணிக்கையான விற்கப்பட்டேக்கு. ரைட், உதாரணத்துக்கு 150 ரூபா டிக்கெட்டில் 1 விற்று பட்டிருந்தால் 150 தர 1 150 ரூபா எங்களுக்கு கிடைச்சிக்கும். 150 ரூபா டிக்கெட்டில் 2 விற்று பட்டிருந்தால் 300 ரூபா கிடைச்சிக்கும். 150 தர 2. 150 டிக்கெட்டில் 3 விற்று பட்டிருந்தால் 150 தர 3 வந்திக்கும். அப்போ 450 ரூபா கிடைச்சிங்க எனக்கு கைக்கு. அத்தனை வருமானன்றது. ரைட், ஆகவே எங்களுக்கு இப்போ எக்ஸ் எண்ணிக்கையான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டால் இதில் கிடைச்சிற வருமானன்றது வந்து இதில் கிடைச்சிற சல்லின்றது வந்து 150 தர எக்ஸ். அதே மாதிரி 200 ரூபாயில் கிடைச்சிற சல்லின்றது 200 தர ஒய். ரைட், ஆகவே இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நல்லா வசந்தி பாருங்கள். விற்பனையாகின ரூபா 200 ரூபா மூலம் கிடைத்த வருமானம் ரூபா 150 மூலம் கிடைத்த வருமானத்திலும் ரூபா 10,350 குறைவாகும். ரைட், அப்போ 200 ரூபாயில் கிடைச்ச வருமானம். ரைட், இவர் தான் பேசுகிறாங்க. அப்போ 200 ரூபாயில் கிடைச்ச வருமானன்றது 200 ரூபாய். அது 150 ரூபாயில் கிடைச்ச வருமானத்தை விட 150 எக்ஸ்ட்ரா பெருமானத்தை விட எவ்வளோ குறைவாம், 10,250 குறைவாம். ஆகவே என்ன செய்யலாம், 150 ரூபா கிடைச்ச வருமானத்துலேருந்து 10,250 கழிச்சா சரி. ரைட், என்ன சொல்கிறாங்க, 200 ரூபாயில் கிடைச்ச வருமானன்றது வந்து 150 ரூபாயில் கிடைச்ச வருமானத்தை விட 10,250 குறைவாம். ரைட், ஆகவே இது ரெண்டும் தான் எங்களோட 2 தொடர்புகள், 2 சமன்பாடுகள். முதலாவது சமன்பாடு வந்து எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினால் 500க்கு சமனாகணும். அடுத்து 200 ஒய்யை 150 எக்ஸையும் கூட்டினால் 1250க்கு சமனாகணும். சாரி, 1250 10,250க்கு. ரைட், இதுதான் எங்களோட 2 சமன்பாடுகள். இப்போ பாருங்கள், எனக்கு எக்ஸ்ன்றது ஒரு தெரியாக்கணியும் ஒய்ன்றது ஒரு தெரியாக்கணியும் 2 தெரியாக்கணிகளுக்கு. ஆக அதை ரெண்டையும் காணணும். ரெண்டையும் காணணும்னா எனக்கு 2 சமன்பாடுகள் இருந்தால் போதும். ஆகவே எனக்கு முதலாவது சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு, 2 சமன்பாடுகளுக்கு அது ரெண்டையும் தீர்த்தேன்னு சொன்னால் எனக்கு எக்ஸையும் ஒய்யையும் காணலாம். அடுத்து அதுதான் செல்ல போகிறாங்க. ரைட், இப்படி ஒரு கேள்வி தந்தால் அடுத்து ஒருங்கமை சமன்பாடு தீர்க்க அதுதான் செல்ல போகிறாங்க. ரைட், இதை மேலே எழுதி போகிறேன். எக்ஸாக ஒய் சமன் 500, இதுதான் என்ன முதலாவது சமன்பாடு. அடுத்தது 200 ஒய் சமன் 150 எக்ஸ் சய 10,250. இது என்ற ரெண்டாவது சமன்பாடு. ரைட், இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுத்துவோங்க. 2 சமன்பாடு எழுத சொல்லி ஒன்றாவது பாட்டில் அதை 2 ஒருங்கமை சமன்பாடு உருவாக்க சொல்லிக்கு. ரைட், ஆகவே 2க்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுத்துவோங்க. ரைட், இதில் வந்து 150 இங்கே போட்டு 10,250 அங்கே அதெல்லாம் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. எக்ஸையும் ஒய்யெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஐடியா இதுதான். நீங்கள் இதில் என்ன செஞ்சுக்கலாம், 200 ஒய் இங்கே கொண்டு வந்து 10,250 இங்கே கொண்டு வந்தால் 150 எக்ஸ் 200 ஒய் சமன் 10,250 வந்திக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. ரைட், இந்த இது தான் ஐடியா. இது நீங்கள் சமன்பாட்டில் எங்கே மாற்றினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. மேலேயும் அதே மாதிரி தான் எக்ஸ் ஒய் அங்கே கொண்டு வைத்து எக்ஸை ஒரு சைடு வச்சு அப்படி இருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் எக்ஸாக ஒய்ன்றது வந்து 500ன்ற ஐடியாவில் இந்திக்கணும். ரைட், அதில் நீங்கள் சுருக்கள் வந்து வேண்டிய மாதிரி செஞ்சு கொண்டிக்கலாம். ரைட், அதே மாதிரி இதே நான் எழுதிக்கிற மாதிரியே ஈக்கணும்னு சொல்லி ஆன்சர் எதிர்பார்க்குறது இல்லை. ஆனால் ஐடியா இதுதான். ரைட், ஓகே. அடுத்து சொல்கிறாங்க, மேற்படி சமன்பாடை தீர்ப்பதன் மூலம் கிடைத்த வருமானத்தை காண்க. ரைட், இப்போ பாருங்கள், எனக்கு
சாப்பாடு தீர்க்கொண்டால் எக்ஸையும் ஒய்யும் காணணும். நான் இப்போ என்ன செய்வேன், எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகிறேன். முதலாவது சாப்பாட்டில் எனக்கு எக்ஸும் ஒய்யும் ஒரு சைடில் இருக்குது, ரைட். ஆனால் ரெண்டாவது சாப்பாட்டில் எக்ஸும் ஒய்யும் வேறு வேறு சைடில் இருக்குது. அவன் என்ன செய்வேன், 200 ஒய் இங்கே கொண்டு வரேன், 10,250 இங்கே கொண்டு வரேன். பாருங்கள், 10,250 இங்கே வரும், சக 10,250 வரும். இங்கே 150 எக்ஸ் அப்படியே இருக்கும். இந்த 200 ஒய் இங்கே வந்தால் 200 ஒய்னு வரும், ரைட். அப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ அப்படியே பெரட்டி எழுத போகிறேன். ஆகவே 150 எக்ஸ் 200 ஒய் சமன் 10,250. இது தான் என் ரெண்டாவது சாப்பாடை மாற்றி மூணாவது சாப்பாடை மாற்றிக்கிறேன். ரெண்டாவது சாப்பாடை நினைஞ்சிக்கிறேன், ஒரு செய்கை மூலமாக மூணாவது சாப்பாடை மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு ஒன்றாவது சாப்பாடு மூணாவது சாப்பாடை பார்த்தா சரி. பாருங்கள், ஒன்றாவது சாப்பாட்டில் எக்ஸாக ஒய்ண்டிக்கு, ரெண்டாவது சாப்பாட்டில் 150 எக்ஸ் 200 ஒய்க்கு. அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு சாப்பாடுகளில் இருந்தும் ஏதாவது ஒரு கணியத்தை இல்லாமல் ஆக்கணும். அதுதான் ஐடியா. எக்ஸை இல்லாட்டி ஒய்யை இல்லாமல் ஆக்கணும். அப்போ எக்ஸ் இல்லாமல் ஆக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இவரை 150 பேருக்குனா இங்கே 150 எக்ஸ் வரும். அப்போ ஒன்றில் ஒன்றை கழிச்சா இல்லை பேத்துடும். அப்படி ஒரு வேலை செய்யலாம். அப்படி இல்லாட்டி ஒய் இல்லாமல் ஆக்கணுண்டால் இவர் 200 பெருக்கினால் இங்கே 200 ஒய் வரும், 200 ஒய்ண்டு. இங்கே 200 ஒய்க்காக ஒன்றே கூட்டி விட்டான்னு சொன்னால் இல்லாமல் ஆக்கலும். ஆகவே எனக்கு 200 பெருக்கிறேன், லேசி கூட்டத்தானே போகிறேன். ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், முதலாவது சாப்பாடு 200 பெருக்க போகிறேன். ஆக 1 தர 200 பெருக்கினா பாருங்கள், 200 எக்ஸ் 200 ஒய் சமன் 200 பெருக்கினான்னு சொன்னால் 2 தர 10,000 வரும். இங்கே 200 தர 500 வந்து 10,000 வரும். இது எனக்கு முதலாவது சாப்பாடுனே போட்டுக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது இப்போ எனக்கு 1 3 பாருங்கள், இதில் 150 எக்ஸ் 200 ஒய்க்கு, இங்கே 200 எக்ஸ் 200 ஒய்க்கு. ஆகவே என்ன செய்யலாம், 3 1 கூட்டி நின்று சொன்னால் 200 ஒய்யும் 200 ஒய்யும் இல்லா போகும். ஆகவே 1 3 கூட்டினா பாருங்கள், இங்கே 200 எக்ஸுக்கு இங்கே 150 எக்ஸுக்கு எத்தனை வரும், 350 எக்ஸ்னு வரும். இங்கே 200 ஒய்க்கு இங்கே 200 ஒய்க்கு கேன்சல் ஆகிடும். இங்கே 10,000 இங்கே 10,250க்காக 20,250ன்னு வரும். ஆகவே எக்ஸ் சமன் என்ன வரும், 20,250 350ஆல் பிரிக்கிறதுக்கு சமனாக வரும். ஒரு சைஃபரம் வெட்டுங்க. அடுத்தது டக்குன்னு 5ஆல் சுருக்கணும். பாருங்கள், இங்கே கீழே பின்னுக்கு 5 இதில் 5க்கு. ஆகவே இது 5ஆல் சுருக்கணும் 7, இது 5ஆல் சுருக்கணும்னால் 4 0 5ன்னு வரும், ரைட். 7ஆல் சுருக்கலும் மீது கட்டாயம் 405. 7ஆல் சுருக்கினு சொன்னால் 35க்கு 5, ரைட். ஓகே, 35க்கு 5 எழுதி 5 மிச்சம் 55ல் பக்கத்தில் வருது. எங்கே பிள்ளையோட்டோம், எங்கே பிள்ளையோட்டோம்னால் 200 ஆள் பேருக்கு நேரம் இது 1,00,000 வரும், 10,000 அல்ல, ரைட். அங்கே தான் ஒரு பிள்ளையோட்டம், ரைட். 1,00,000 வரும். 200 தர 500ன்றது என்றால் பின்னுக்கு 2 0 4 0 வரும், 5 தர 2ன்னு வரும். ஆகவே 10 அங்கே 5 0 வரணும், ரைட். நான் 4 0 போட்டிருந்தேன், ரைட். அதனால தான் பிள்ளைன்னு வந்துச்சு. ஆக இங்கே 1,00,000 வந்திக்கணும். 1,00,000 வந்தேன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், 200 எக்ஸம் இதையும் கூட்டுற நேரம் 350 எக்ஸ் வரும். அதாவது 1 3 கூட்டுற நேரம் 200 200 கேன்சல் ஆகும். 1,00,000 10,250 கூட்டினால் 1,10,250ன்னு வரும், ரைட். ஆகவே எக்ஸ் சமன் என்ன வரும், 1,10,250லேருந்து 350 பிரிக்கிறதுக்கு சமனாக வரும். ஆக ஒரு சைஃபர் வெட்டலாம். இங்கே 5ஆல் சுருக்குங்க 7, இது 5ஆல் சுருக்கிங்கனால் 10ல் 2 10ல் 2 22ல் இல்லை. ஆகவே சைஃபர் 25ல் 5. ஆகவே 22,225 வரும். அதை 7ஆல் சுருக்கி வைக்கணும் ஷுவராக. என்றால் டிக்கெட்டுகள் எண்ணிக்கைன்ற வந்து முழு எண்ணில் தான் வரணும். ஆகவே 7ஆல் சுருக்கி பார்ப்போம். 22ல் வந்து 3, ஆகவே 1 மிச்சம் 10ல் 1, ஆகவே 3 மிச்சம் 35ல் 5. ஆகவே எக்ஸ் சமன் 315, ரைட். ஆகவே எக்ஸை கண்டுட்டோம், ரைட். அடுத்தது வையை காண்றதுக்கு முதல்ல நான் இதை போர்டு அழிச்சணும். ஆகவே நான் இது என்ன செய்கிறேன், மார்க்ஸை வந்துட்டிக்கிறேன். ரைட். ஏதாவது ஒரு கணித செய்கை மூலம் எக்ஸையோ வையோ இல்லாமக்கிறதுக்கு அந்த இதுக்கு 1 மார்க்ஸ், ரைட். நான் இதில் என்ன செஞ்சுக்கிறேன், வை இல்லாமல் ஆக்கிக்கிறேன். 200 பெருக்கி 2ஐயும் கூட்டி வை இல்லாமல் ஆக்கிக்கிறேன். நீங்கள் எக்ஸ் இல்லாமல் ஆக்கிக்கோமே, பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸையோ வையோ இல்லாமக்கிற ஒரு கணித செய்கை செய்கிறதுக்கு 1 மார்க்ஸ். அதில் இந்த எக்ஸ் சமன் 315ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்ஸ்.
ரைட். இப்போ வையை காணணும். வையை காண்றதுக்கு இப்போ எங்களுக்கு லேசி. எங்களுக்கு முதலாவது சாப்பாடு, ரெண்டாவது சாப்பாடு இல்லை மூணாவது சாப்பாட்டில் ஏதாவது என்ன செய்யலாம், எங்களுக்கு எக்ஸ் தெரியும்னால் அதை கொண்டு வந்து பிரதிட்டோம்னு சொன்னால் வையை காணலாம். இப்போ எங்களுக்கு முதலாவது சாப்பாடு லேசி. ஆகவே முதலாவது சாப்பாட்டில் கொண்டு வந்து பிரதியிடுவோம். ரைட். ஆகவே நீங்கள் x7 315 ஒன்றில் பிரதியிட. ரைட். ஆகவே ஒன்றாம் சாப்பாட்டிலேருந்து பாருங்கள், எக்ஸுக்கு மேலே 315 பிரதிட்டால் 315 சக y சமன் 500ன்னு வரும். ஆகவே y சமன் என்ன வரும், 500 சய 315ன்னு வரும். ரைட். 500 சய 315ன்னு வரும். ஆக 500ல் 315 போனால் y சமன் 185ன்னு வரும். ரைட். ஆகவே வைக்கு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸை கொடுங்க, 185. ரைட். இப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி என்னென்றால் எக்ஸையும் வையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க வருமானம் தான் கேட்குறாங்க. ரைட். ஆகவே எங்களுக்கு கேட்குறாங்க வருமானம் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் எக்ஸுன்றது வந்து 315, வைன்றது வந்து 185. அப்போ வருமானன்றது எவ்வளோ, மொத்த வருமானன்றது பாருங்கள், எக்ஸுன்றது வந்து 150 ரூபா டிக்கெட்டுகளுடைய எண்ணிக்கை, விற்கப்பட்ட எண்ணிக்கை. அப்போ 150 ரூபா டிக்கெட்டால் கிடைச்ச வருமானன்றது 150 தர எக்ஸ் தானே, 150 தர 315. ரைட். அடுத்தது வைட வருமானன்றது 200 தர 185. இது ரெண்டையும் கூட்டினா மொத்த வருமானங்கள் வரும். ரைட். இப்படி ஒருத்தருக்கு செஞ்சு கேளும். ரைட். இதை சுருக்கி எடுப்போம். சுருக்கி எடுத்தோன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 15ஆல் பெருக்கினான்னு சொன்னால் 315. ரைட். 10ஆல் பெருக்கினால் 3150. 5ஆல் பெருக்கினான்னு சொன்னால் 25 5 2 மிச்சம் 25 ஒரு 5 2 7 3 15 6575. இது வந்து 150 தர 315. 200ஆல் பெருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், 2 சைஃபரை பின்னி போடுங்க. 185 2ஆக பெருக்கினா சரி, சைஃபர் 16 17 7 1 மிச்சம் 2. ரைட். 27,000 வரும் இதில். ரைட். சாரி, இதில் 15 தானே பெருக்கணும். எங்களோட சைஃபர் வந்திக்கணும். 150ஆல் பெருக்கிற நேரம். ரைட். ஆகவே 31,500 15,750 27,000 வரும். ஆக எல்லாத்தையும் ஒரு கலை போட்டுவோம் பாருங்கள், சைஃபர் சைஃபர். ரைட். ஓகே. 5 சைஃபர். ரைட். இங்கே 7 5 12க்கு 2 எழுதி 1 மிச்சம் 2 7 14க்கு 4 எழுதி 1 மிச்சம் 4 5 7 74,250 ரூபாய்ன்னு வரும். ஆகவே இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, தீர்க்க சொல்கிறாங்க. 2 கீழ் x 4 சை 1 கீழ் 2 × x 4 சமன் 1. ரைட். அப்போ தீர்க்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், தெரியா கணிதத்தை கண்டுபிடிச்சோம், எக்ஸை காணணும். ரைட். ஆகவே இங்கே உங்களுக்கு ஒரு பின்ன வடிவில் ஒரு கேள்வி தரப்பட்டிக்கு 2 கீழ் x 4 சை 1 கீழ் 2 × x 4 சமன் 1 அப்படின்னா எக்ஸை காண சொல்கிறாங்க. ரைட். பாருங்கள், இங்கே x 4க்கு இங்கே 2 × x 4. ஆகவே போமஸ் என்ன, போமஸ் வந்து 2 × x 4. ஆகவே இது 2 × x 4 இது 2ஆக பெருக்கிக்கணும். ஆகவே மேலே இல்லை 2 பெருக்கினால் 4 சய இது 2 × x 4 தண்ணிக்கு. ஆகவே இது ஒன்றுமே செய்தாலும் அப்படியே இருக்கும் சமன், இதில் 1 அப்படியே இருக்கும். அப்போ 3 கீழ் 2 × x 4 சமன் 1 வரும். ஆகவே இதை நான் குறுக்கு பெருக்கம் செய்கிறேன். ஆகவே 3 சமன் 2 × x 4 வரும். ஆகவே அடைப்பு நீக்கினால் 3 சமன் 2x 8 வரும். ஆகவே 8 இங்கே கொண்டு வந்தால் 11 சமன் 2x வரும். ஆகவே x சமன் என்ன வரும், 11 கீழ் 2. அதை நீங்கள் தசத்தில் கொடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, இப்படி கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. ஆகவே இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுங்க. x7 11 கீழ் 2க்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. போமசி காண்றதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. இந்த இடத்துல இந்த ஸ்டெப்புக்கு போமசி சரியாக காண்றதுக்கு. அடுத்தது இந்த அடைப்பு நீக்கிறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க சரியாக. ஆகவே மொத்தம் 10 மார்க்ஸ் 2 கேள்விக்கு.